வணக்கம். இலங்கை அண்மைய காலங்களில் முக்கியமான அரசியல் மாற்றங்களை சந்திக்கின்றது. அதில் மிக முக்கியமாக 2024ஆம் ஆண்டு சனிக்கிழமை இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல். இப்போது அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் அதிகாரப்பூர்வமாக இலங்கையின் ஜனாதிபதியாக மாறியிருக்கின்றார். இன்றைய தினம் காலை வேளையிலும் அவருடைய சத்திய பிரமாணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நீதியமைச்சர் ஜயந்த ஜெயசூரிய தலைமையில ஜனாதிபதி செயலகத்தில் அவருக்கான சத்திய பிரமாணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நடந்து முடிந்த இந்த ஜனாதிபதி தேர்தலில் மிகப்பெரிய போட்டிகளுக்கு மத்தியில் அன்றகுமார் திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தியுடைய தலைவர் அன்றகுமார் திசாநாயக்க நாட்டு மக்களுடைய வாக்குகளை அதிக வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக மாறி இருக்கின்றார். இந்த விடயத்தை இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாகவும் அன்றகுமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டதற்கான வர்த்தமானி அறிவித்தலும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. 15ஆம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டத்துக்கு இணங்க இலங்கையின் ஜனநாயக சோசலிச குடியரசின் தலைவராக அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கான வர்த்தமானி அறிவித்தலும் வெளியிடப்பட்டிருந்தது. முக்கியமாக 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சென்ற சனிக்கிழமை இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றது. இந்த தேர்தலில் போட்டியிட்டவர்களில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்ட அன்றகுமார் திசாநாயக்க பெரும்பான்மையாக மக்களின் வாக்குகளை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிறார். இது வர்த்தமானி அறிவித்தல் மூலமாக வெளியிடப்பட்டு இப்போது உத்தியோகபூர்வமான பதவி பிரமாணமும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலும் இலங்கையில 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான போட்டி இந்த ஆண்டு இடம்பெற்றிருக்கிறது. இந்த போட்டியில நான்முனை போட்டியாக இடம்பெற்றது. இந்த போட்டி இடம்பெறுவதற்கு முன்பாகவே பல அரசியல் அவதானிகள் 50% வாக்குகள் யாருமே பெறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது. எனவே கண்டிப்பாக விருப்ப வாக்கின் அடிப்படையில் இந்த ஆண்டு ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார் என்றும் எதிர்ப்புகள் கூடப்பட்டது. அதே போல இந்த வேட்பாளர் போட்டியிட்ட எந்த வேட்பாளரும் 50% வாக்குகள் எட்டவில்லை. எனவே உடனடியாக இலங்கையில் 2வதாக விருப்ப வாக்கு எண்ணப்பட்டது முதல் முறையாக இது இடம்பெற்றிருக்கிறது வரலாற்றில். எனவே விருப்ப வாக்கின் அடிப்படையில் அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்த ஆண்டு ஜனாதிபதியாக தெரிவாகியிருக்கின்றார். 56,34,915 வாக்குகளையும் எதிர்த்து போட்டியிட்ட சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 43,63,035 வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். இந்த இரு தரப்பினருக்கும் இடையில் தான் நேற்றைய நாள் விருப்ப வாக்கு எண்ணப்பட்டு அதிதீவிரமான போட்டி இடம்பெற்றது. எனவே இப்போது இலங்கையின் ஜனாதிபதியாக அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையில நடந்து முடிந்த இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது எதிர்ப்பு கூற முடியாத பல விடயங்கள் அரங்கேறியிருந்தது. தேர்தலை பொறுத்தவரை தேர்தல் இடம்பெற்றுக் கொண்டு வாக்குகள் எண்ணப்பட்ட சமயத்திலேயும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய உத்தியோகபூர்வ இடத்தை விட்டு வெளியேற ஆரம்பித்திருக்கிறார். இதே சமயத்துல தற்போது பிரதமர் தினேஷ் குணவர்தன அவர்கள் பதவியிலிருந்து விலகுவதற்கான கடிதத்தையும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களிடம் கையளித்திருப்பதாக செய்திகளை அவதானிக்க முடிகின்றது. எனவே இந்த விஷயத்தையும் சொல்கிறது முக்கியமாக இந்த போட்டி என்பது இடம்பெற்ற போட்டி என்பது ஆரம்பத்தில் சொன்னது போல எதிர்ப்பு கூற முடியாத ஒரு ஜனாதிபதி தேர்தலாக மக்கள் எந்த மனநிலையில் இருக்கின்றார்கள் என்பதை யோசிக்க கூட முடியாத அளவுக்கான முடிவுகளை இந்த தேர்தல் என்பது கொடுத்திருந்தது. அதே சமயத்தில் என்னதான் தேர்தலில் இருந்து மக்களுடைய வாக்குகளை பெறுறதுக்கு ரணில் விக்ரமசிங்கே தவறி இருந்தாலும் அவர் செய்திருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்ல இருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்ததற்கான மக்களுடைய நன்றிகளை சமூக வலைதளங்களூடாக தெரிவிப்பதையும் அவதானிக்க முடிந்தது என்பதையும் இந்த தருணத்துல உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அவர்கள் புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார். நேற்று மாலையை பொறுத்தவரையில் பத்திரமுல்லையில் இருக்கிற தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்துக்கு சென்றிருந்தவர் நேரடியாக அன்றகுமார் திசாநாயக்க அவர்களை நேரில் சந்தித்து அவருக்கான வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார். இந்தியா தலைமையிலான இந்த வாழ்த்துக்களை அன்றகுமார் திசாநாயக்கவுக்கு அவர் சொன்னதாகவும் அதே சமயத்தில் இரு நாடுகளுடைய செழுமையையும் உறவையும் வலுப்படுத்துவதற்கு தொடர்ந்தும் இந்தியா உறுதி பூண்டு இருப்பதாகவும் வாக்குறுதி வழங்கியது தன்னுடைய எக்ஸ் பக்கத்தின் ஊடாக அவர் இதனை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். எனவே இதே நேரத்தில் புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவுக்கு பல உலக தலைவர்களும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் புதிதாக தெரிவாகி இருக்கின்ற அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் உத்தியோகபூர்வ முதல் பயணமாக டெல்லிக்கு செல்லுவார் என்று சில தகவல்கள் வெளியாகின்றன.
இவ்வருடம் பொதுஜன பெரமுன சார்பாக போட்டியிட்ட நாமல் ராஜபக்ச தன் மீது நம்பிக்கை வைத்து தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். முக்கியமாக அவர் வெளியிட்டிருக்கின்ற விடயத்தில் கடந்த எதிர்க்கட்சியால் நிராகரிக்கப்பட்ட 6.9 மில்லியன் மக்களுடைய ஆணையை பெற்று இந்த முறை ஜனாதிபதி ஆட்சி அமைத்திருக்கின்றார் என்ற விடயத்தையும் அவர் குறிப்பிட்டதோடு அபிவிருத்தி அடைந்த ஒரு நாடு என்ற தொலைநோக்கு பார்வையை நனவாக்கும் போது கண்டிப்பாக பொதுஜன பெரமுன மக்களுக்கு ஞாபகத்துல பெறுவார்கள் என்ற விடயத்தையும் நாமல் ராஜபக்ச அவர்கள் சுட்டிக்காட்டியதோடு ஓரளவு வெற்றியை பதிவு செய்வதற்காக ஜனாதிபதி வேட்பாளராக புதிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குற விடயத்தில் நான் எந்த இடத்திலையும் சேரப்பூசையில அதே நேரத்தில் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கவில்லை என்ற விடயத்தையும் நாமல் ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருக்கின்றார். நாமல் ராஜபக்சவுடைய தேர்தல் வாக்குகளை பொறுத்தவரையில் மிக சொற்பமான வாக்குகளை மட்டுமே இந்த ஆண்டு தேர்தலில் நாமல் ராஜபக்ச அவர்களினால் பெற்றுக்கொள்ள முடிந்ததாக இருந்தது. அவருடைய முக்கியமான இடங்களில் கூட வழமையாக சென்ற ஆண்டு பொதுஜன பெரமுன வெற்றி பெற்றிருந்த பல இடங்களையும் நாமல் ராஜபக்சவுடைய வாக்கு எண்ணிக்கை சரிவை சந்தித்திருந்ததையும் இந்த தேர்தலில் அவதானிக்க முடிந்தது. இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க அவர்களுடைய பதவி தொடர்பாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. முக்கியமாக இலங்கை மத்திய வங்கியினுடைய தற்போதைய ஆளுநராக செயற்படும் நந்தலால் வீரசிங்க அவர்கள் தொடர்ந்தும் அந்த பதவி வகிப்பார் என்ற விடயத்தையும் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வேலை திட்டங்கள் என்பது இலங்கையில நடைபெற போகின்றது. அதுல இவருடைய பங்கு என்பது முக்கியமாக தேவைப்படுவதாகவும் அதே சமயத்துல புதிய ஜனாதிபதியாக தெரிவாகி இருக்கின்ற அன்றகுமார் திசாநாயக்கவிற்கு மத்திய வங்கியில் ஆளுநருடைய ஆதரவு கண்டிப்பாக பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது குறித்த ஊடக செய்தியின் மூலமாக. அதே நேரத்திலும் எல்லோரும் அறிந்த விஷயம் நடந்து முடிந்திருக்கிற இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்பாக தான் சர்வதேச நாணய நிதியத்தின் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நடத்தப்படும் என்ற விடயத்தையும் ஏற்கனவே இந்த தேர்தல் இடம்பெறுவதற்கு முன்பாகவே சர்வதேச நாணய நிதிய தரப்பின் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டது. எனவே இனி வருகின்ற நாட்களில் சர்வதேச நாணய நிதியத்துடைய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்பது இலங்கையில இடம்பெறப் போகின்றது. நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் இலங்கையில் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவாகி இருக்கும் அன்றகுமார் திசாநாயக்கு பலதரப்பட்டவர்கள் வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் போட்டியிட்ட பொதுஜன கட்சியின் சார்பாக போட்டியிட்ட நாமல் ராஜபக்ச அவர்களும் தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார். முக்கியமாக இலங்கையின் ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்ற அன்றகுமார் திசாநாயக் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றதாகவும் மக்களுடைய ஆணையை மதித்து நமது நாட்டினுடைய முன்னேற்றத்தை கொண்டு செல்வதற்கு உங்களுக்கு பலமும் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்த்துக்கள்ல குறிப்பிட்டிருந்தார். இவருக்காக எதிர்த்து போட்டியிட்டிருக்கின்ற நாமல் ராஜபக்சவை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் சொன்னது போல மிக குறைந்தளவான வாக்குகளை அவரால் இந்த தேர்தலில் பெற்றுக்கொள்ள முடிந்தது. 3,42,781 வாக்குகளை மட்டுமே இந்த தேர்தலில் பொதுஜன கட்சி சார்பாக போட்டியிட்ட நாமல் ராஜபக்ச பெற்றிருந்தார். வரலாற்றை புதிதாக மாற்றியமைப்பதற்கு தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக புதிய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். பல நூற்றாண்டு காலத்துடைய கனவு தற்போது தங்களுக்கு நனவாகி இருப்பதாகவும் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை மூலமாக சில கருத்துக்களை மக்களுக்கு சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக அந்த அறிக்கையில் அவர் சொன்ன விடயங்கள் மிகப்பெரிய சிரமங்களுக்கு மத்தியில் லட்சக்கணக்கான நபர்களுடைய ஆதரவோடு இது சாத்தியமாக இருப்பதாகவும், எனவே இதற்கு தன்னால் நன்றி சொல்ல முடியாது, எனவே இது ஒட்டுமொத்த நபர்களுடைய பங்களிப்பாலும் கூட்டு முயற்சியினாலும் இந்த மாற்றம் உருவாகியதாக அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதே நேரம் இது ஒரு பல்லாயிரக்கணக்கான மனிதர்களுடைய உழைப்பாக பார்ப்பதாகவும், இந்த மாற்றத்துக்காக பலதரப்பட்டவர்கள் காயங்களையும் பலதரப்பட்டவர்கள் உயிர் தியாகம் கூட சேர்ந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த மாற்றத்துல தமிழ், முஸ்லீம், அதே போல சிங்கள மக்கள் என்று எந்தவித வேறுபாடுகளும் இல்லாமல் எல்லா மக்களும் இணைந்து வலிமையான ஒரு ஆரம்பத்தை புதிய யுகம் ஒன்றை கட்டியமைப்பதற்கு தாங்கள் தயாராகவும் ஒரு மறுமலர்ச்சி யுகத்தை உருவாக்க முயற்சி செய்வதனால் அத்தனை பேரும் ஒன்றிணைய வேண்டும் என்று அந்த அறிக்கையின் மூலமாக புதிதாக இலங்கையில் தெரிவாகி இருக்கின்ற ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் மக்களுக்கு அழைப்பொன்றையும் விடுத்திருக்கிறார்.